Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்கிற 66வது T20 மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா பஞ்சாப் பிளஸ் டெல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டேபிள்ல ஒரு பஞ்சாப் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க, டெல்லி எலிமினேட்டர் ஆயிட்டாங்க. ஸோ மும்பையோட பிளே பண்ணி கொஞ்சம் மோசமான தோல்வி அடைஞ்சு வெளியே போயிட்டாங்க. பட் பஞ்சாபுக்கு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்டா அந்த ஜிடி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து தோத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பஞ்சாபுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அந்த 2 மேட்சும் அவங்க வின் பண்ணாங்கன்னா குவாலிஃபயர் 1ல பிளே பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜிடி தோத்த காரணத்தினால பஞ்சாப் அடுத்து நடக்கிற ஆர்சிபி அவங்க 2 பேருக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பஞ்சாபுக்கு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சா வந்து இருக்க போது. இதுல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி மேட்ச் ஸோ எப்படி வேணா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல தோத்துட்டாங்க அப்படின்னா கடைசி மேட்சும் ரொம்ப ரிஸ்கான மேட்சா தான் இருக்க போது. ஸோ அவங்களால குவாலிஃபயர் 1ல வந்து பிளே பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு மைனஸா வந்து போயிடும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணி ஆகணும். அதே மைண்ட்ல தான் வந்து பிளே பண்ண போறாங்க. ஸோ இப்போ நம்ம மேட்சை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ ஜெய்ப்பூர்ல பஞ்சாப் இப்போ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்ததுல ஒரு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது டீட்டெயிலா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. இப்போ நம்ம ஜெய்ப்பூரோட பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ ஜெய்ப்பூரோட பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ரீசெண்டான மேட்சஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கும். விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா இல்லை. ஏதாச்சும் ஒரு மேட்சஸ்ல மட்டும்தான் ஒரு 10ல இருந்து ஒரு 15 விக்கெட் அந்த மாதிரி கிடைக்குது போத் இன்னிங்ஸ்லுமே. மற்ற எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 10 விக்கெட் இல்ல 11 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ விக்கெட்டிங் ஆப்ஷன் கம்மியா இருக்கு. பட் பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்றாங்க. அந்த விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பவர் பிளேல முதல் 4-5 ஓவர் அந்த பவர் பிளே ஃபுல்லாரிய ஸ்டார்டிங்ல நல்லாவே பவுன்ஸ் ஆகுது, நல்லா ஸ்விங் ஆகுது பால். அதுல பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட்டை வந்து இழக்கிறாங்க. எங்கேஸ் பேட்ஸ்மேன் அந்த பவர் பிளேல ஸ்கோர் அடிக்கலாம்னு பரவாயில்லன்னு ஸ்டேபிளா நின்றுட்டு பிளே பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லா ஃபேவரா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு நியூ ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல பவர் பிளேல அடிச்சாலும் ஆனாங்கன்னா கண்டிப்பா டாப் ஓவர்ல இருக்கிற 1 or 2 விக்கெட்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டார்டிங் பவர் பிளேல ஒரு அன்னியமான பவுன்ஸ் ஸ்விங் இருக்கனால பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் அப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஃபாஸ்ட் பாலர் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டேஸ் வின் பண்ண டீம் சேசிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். சேஸ் பண்ண டீம் அதிகமான முறை இந்த மேட்ச் வெனுவில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்த்துதான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்ல ஒவ்வொரு மேட்சுக்கும் 7 லட்சம் 8 லட்சம் மினிமம் 10 லட்சம் கிராண்ட் லீக் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் 20,000 ரூபாய் அல்லது 30,000 ஃப்ரீ கிவ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வெறும் 16 ரூபாய் என்ட்ரி பேஸ்ல ஐபோன் 16 வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த 16 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களால 5 டீம் வரையும் மேக் பண்ணிக்க முடியும். ஒரு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக் மேக் பண்ற நினைக்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸல் 11 ஆப்ல அந்த ஐபோன் 16 ட்ரை பண்றதா இருக்கட்டும் இல்ல கிராண்ட் லீக் ட்ரை பண்ணவும் பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் பீப்புள் பிளே பண்ண முடிக்கிற ஒரு ஆப்பா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட். ஸோ இதுல பிரைசஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். திரும்பி ஒரு முறை காமிக்கிறேன். ஸோ மொதல் 5 பிரைஸ் ரொம்பவே ஒரு வேல்யூவான பிரைஸ் அண்ட் ஒர்த்தமான பிரைஸா தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல கடைசி 550 பேருக்கு வரையும் பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் 11 ஆப்ல 100% DDS ஃப்ரீ. அதாவது வித்ட்ரால் பண்ற மணியா இருக்கட்டும் டெபாசிட் பண்ற மணியா இருக்கட்டும் DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷனும் இதுல வந்து இருக்கு. 30 செகண்ட்ல உங்களால அமௌண்ட் வந்து வித்ட்ராலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இங்க பார்த்ததா வெனுநகரை வந்து பாத்துரும். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 63 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 24 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 39 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 165. ஐஎஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் 219 ரன் 5 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் ராஜஸ்தான் ராயல்ஸ் 59 ரன்னுக்கு அவங்களோட
10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அதுதான் ஹெட்வர்ட் ரெக்கார்ட். ஸோ ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அதாவது ஓவராலா ஒரு 34 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பஞ்சாப் 17 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி 16 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஹெட்வர்ட்ல பெரிய டிஃபரெண்ட் இல்ல, ஒரு மேட்சஸ் தான் டிஃபரெண்ட்ல இருக்காங்க. மற்ற எல்லாமே கொஞ்சம் ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருந்திருக்கு. இந்த சீரீஸ்லயுமே 2 பேருமே ஈக்குவல் டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்ப 2 டீம் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுப்ளிஸ், கேஎல் ராகுல் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அபிஷேக் பூரல் ஸோ அவரும் வந்து விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அக்சர் பட்டேல் அக்சர் பட்டேல் லாஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்ணல, ஒரு சும்மா கோல்டு சம்திங் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து அவர் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ட்ரெஸ்டன் ஸ்டப், சமர் ரிஸ்வி, அஸ்தோ சர்மா, யுவராஜ் நிகாம், முஸ்தபிசுல் ரஹ்மான், குல்தீப் யாதவ், ஷமீரா அண்ட் முகேஷ் குமார். ஸோ இதுதான் டெல்லியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அடுத்த பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரிட்சிம்ரன் சிங் அண்ட் பிரியன்க் சாரியா 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. பிரிட்சிம்ரன் சிங் தான் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாரு. ஷ்ரேயஸ் ஐயர், மிச்சில் வான், நகில் வாதிரி, அஸ்மதுல்லா உமர் சாய், சசாந்த் சிங், மார்க்கோ ஆன்சன், பார்லெட், அசதீப் சிங், சகல், ஹர்பிட் பார். ஸோ இதுதான் பஞ்சாபோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்மதுல்லா உமர் சாய் மினிமம் 3 ஓவர், அர்ஷதீப் சிங் 4, மார்க்கோ ஆன்சன் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஹர்பிட் பார் மினிமம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாரு. பேலன்ஸ் இருக்க ஓவர சகல் அண்ட் பார்லெட் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கும் கொஞ்சம் லாஸ்ட் ஆகுமா சப்போர்ட் இருந்துச்சு. ஹர்பிட் பார் 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ ஸ்பின்னருக்கு இருக்க சப்போர்ட்டிங்க பொறுத்து வந்து அவங்க 4 ஓவருமே வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அடுத்ததா டெல்லியில 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் வந்துட்டாரு. லாஸ்ட் மேட்ச் இந்த 5 பிளேயருமே அவங்க 4 ஓவர் வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் அக்ஷர் பட்டேல் இல்ல. ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச அக்ஷர் பட்டேல் ஸ்பின்னருக்கு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் பவர் பிளேல அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. அண்ட் குல்தீப் யாதவ் 2-3 ஓவர், யுவராஜ் நிகாம் 2-3 ஓவர் இந்த மாதிரி பவுல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பின்னருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கா வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் அக்ஷர் பட்டேல் இந்த மேட்சும் பிளே பண்ணல அப்படின்னா இந்த 5 பிளேயருமே ஒரு 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. இப்போ 2 டீம் கூட பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுப்ளிஸ், கேஎல் ராகுல் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ ஃபேப் டுப்ளிஸ் ரீசென்ட் ஃபார்ம் ரொம்ப ஒஸ்டான ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு. இந்த சீரீஸ்ல பெருசா வந்து பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து கிடைக்கவே இல்லை. 1 or 2 மேட்ச் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. மிச்சம் எல்லா மேட்சுமே டக்கு விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் அப் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, கொஞ்சம் எதிர்பாராத விக்கெட்ஸ் இந்த மாதிரி தான் போயிடுச்சு. ஃபேப் டுப்ளிஸ் இந்த வெனுவுல இருக்கிற எனக்கு ஸ்கோர் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரா நீங்க ஒரு 50 டாஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துங்க. ஏன்னா அவரோட ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும் இல்ல அவரோட ரெக்கார்ட் வைஸ்ல இருக்கட்டும், செகண்டா பேட் பண்ணும்போது அவர் வந்திருக்க ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர் வந்து பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது இல்லாம இந்த வெனுவுல ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல பால் நல்லா ஸ்விங் ஆகுது. அதுல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ செகண்டா பேட் பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் கேஎல் ராகுல் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் ஆர் ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்க்கு ஒரு ஒருத்தர் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் இடத்துக்கு தகுந்தாக்குல பிளே பண்ணுவாரு. அந்த பிச்சு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குல எடுத்தோன்னே அடிச்சு ஆடுவோமா இல்ல சிங்கிள் சுட்டேட் பண்ணிட்டு போக அப்புறம் அடிச்சு ஆடணுமா அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ எடுத்தோடனே அடிச்சும் ஆட மாட்டாரு. பிச்சு தன்மை தகுந்தாக்குல பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கனால இந்த மேட்ச் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 இருந்து ஒரு 60+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஸ்டார்டிங் பவர் பிளேல பால் ஸ்விங் வேரியேஷன்ல போடக்கூடிய அந்த பவுன்சஸ் போடக்கூடிய பால் தான் விக்கெட் வந்து இழந்திருக்காரு. ஸோ அதுவும் பெரிய அளவுக்கு இல்ல, ஒரு 10 மேட்ச் பிளே பண்ணிருக்காருன்னா அதுல ஒரு 3-4 மேட்ச் அந்த மாதிரி விக்கெட் வந்து இழந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வகையில ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா அர்ஷதீப் சிங் வந்திருக்காரு. ஸோ அர்ஷதீப் சிங்க்கு இந்த வெனு சுத்தமா சப்போர்ட்டிங் இல்லதான். லாஸ்ட் மேட்ச் எல்லா பாலுமே அடிச்சு பறக்க விட்டாங்க. பட் இந்த மேட்ச் அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்டிங் பவர் பிளேல அர்ஷதீப் சிங்க்கும் ஃபேப் அண்ட் கேஎல் இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அபிஷேக் பூரல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து பண்றாரு. இன்கேஸ் இந்த 2 பேருமே பவர் பிளேல கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டாங்க, விக்கெட் விடாம பிளே பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் விக்கெட் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல கேஎல் ராகுல்
அபிஷேக் பூரால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. காரணம் அந்த பவர் பிளேயர் இருக்கக்கூடிய ஸ்விங் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பவுலருக்கு ஸ்விங் இருக்கிறது இல்ல, பேட்ஸ்மேன் தான் என்ஜாய் பண்ணி பிளே பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது பவர் பிளேயருக்கு அப்புறம் ஒரு பேட்டிங் ஆட வராருங்க பட்சத்துல இவருக்கு நம்ம தாராளமா ஒரு 45+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு விக்கெட் பேட்டிங்ல ஒரு அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயரா தான் வந்து இருக்காரு. அது மட்டும் விக்கெட் கீப்பிங் வரை இவர் தான் பண்றாரு அப்படிங்கிறதுனால சோ ஒரு போத் ரீசனும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. சோ இந்த ரெண்டு பிளேயர் கேஎல் ராகுல் அண்ட் அபிஷேக் பூரல் ரெண்டு பேர்ல யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்க அப்படிங்கிறத நான் லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். அப்படி இல்ல உங்களுக்கு அதுல வந்து பார்க்க டைம் இல்லைன்னா நீங்க மேட்சை லைவ் உட்காந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதுலயே வந்து லைனப்ஸ் விட்டுருவாங்க, அதுல யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்கிறது மட்டும் அதுலயே வந்து தெரிஞ்சிடும். சோ நிறைய பேர் அந்த கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான இந்த ஒரு ஆப்ஷன் நான் டெலிகிராம்ல கொடுக்குறேன், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ½ அந்த உட்காந்து பாருங்க, லைவ் வந்து பாருங்க, யார் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க, பிளேயிங் லெவல்ல யார் இருக்கா, யார் விக்கெட் கீப்பிங் பண்றாங்கன்னு அதுலயே வந்து கொடுத்துருவாங்க. சோ அதை பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ விக்கெட் கீப்பிங் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா அபிஷேக் பூரல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா தான் வந்து இருப்பாரு. அப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொடுத்து செகண்ட் பேட் நீங்க விக்கெட் ரசமா ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அக்சர் பட்டேல். சோ அக்சர் பட்டேல் இந்த மேட்ச் பிளே பண்ணாரு அப்படின்னா ஆப்போனன்ட் டீம்ல கிட்டத்தட்ட ரைட் ஹேண்டர்ஸ்னு பெருசா சொல்ல முடியாது, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வந்து பவுல் பண்ணலாம். அதுல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறது அக்சர் பட்டேல் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா அவரோட ஸ்கோர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 25ல இருந்து 30+ ஸ்கோர். ரீசெண்டான மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 25 அல்லது 30 இதுக்குள்ள தான் அவர் வந்து ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. அதுலயே கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டும் வந்து இழந்திருக்காரு. சோ ஒரு பவுலிங்ல ஒரு விக்கெட்டுங்கும் போது ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங்ல அடிக்கிற ஒரு 25 ஒரு 50, கிட்டத்தட்ட ஒரு 85ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அக்சர் பட்டேல பொறுத்திருக்கும். சோ அக்சர் பட்டேல் நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் பவுல நீங்க விக்கெட் ஆஃப் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரெஸ்டன் ஸ்டப். சோ லாஸ்ட் மேட்ச் அவர் ஒரு எதிர்பாராத ஒரு விக்கெட் அப்படிதான் சொல்லணும். அவரே எதிர்பார்க்க டக்குன்னு ஒரு விக்கெட்ஸ் அப்படிங்கிறது அவரே வந்து எதிர்பார்க்கல அப்படிதான் சொல்லணும். அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா டெல்லி அந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விக்கெட்டை வந்து இழந்திருந்தாங்க டெல்லி. சோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ட்ரெஸ்டன் ஸ்டப் வரையுமே பேட்டிங் ஆர்டர் வரதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்கு. அவர் பேட்டிங்ல இருந்து கடைசி அவர் வர அந்த 5 ஓவர்ல ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். சோ ட்ரெஸ்டன் ஸ்டப் உங்களுக்கு டாப் ஆர்ல பவர் பிளேல 2 பேர்ல 70 விக்கெட் இழந்துருவாங்கன்னு நினைச்சு நீங்க டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல ட்ரெஸ்டன் ஸ்டப்புக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல பவர் பிளே விக்கெட் போவாது, டாப் ஆர் இருக்கவங்களே கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிடுவாங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா ட்ரெஸ்டன் ஸ்டப்புக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை. சோ டாப்ல இருக்க அந்த 4 பிளேயர் மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சமர் ரிஸ்வி. சோ 10ல ஒரு டீம்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ரொம்ப ரிஸ்க் தான். அவர் பேட்டிங் ஆர் வருவாராங்க கொஸ்டின் மார்க் தான். அப்படியே வந்தாலும் பெருசா வந்து ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கிறது இல்ல. இந்த மேட்ச் நீங்க அவர் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. அதாவது சமர் ரிஸ்வி, அசோக் சர்மா இந்த 2 பேருமே நீங்க பஞ்சாப் ஃபேவரட் டீமை மேக் பண்ணீங்க பட்சத்துல மட்டும் இவங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஒரு நியூட்ரல் டீமா இருக்கட்டும், இல்ல டெல்லிக்கு ஃபேவரட் ட்ரை பண்றேன்னு வச்சீங்கன்னா அசோக் சர்மாவா இருக்கட்டும், சமர் ரிஸ்வியா இருக்கட்டும், 2 பேரையும் நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. யுவராஜ் நிகாம். யுவராஜ் நிகாம் பொறுத்த லாஸ்ட் மேட்ச் பெருசா அவருக்கு வந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இல்ல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் விளையாண்ட மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கல, அடுத்த மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்த மேட்ச் விக்கெட் இல்ல, ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. சோ ஒரு மேட்ச் விக்கெட் இல்ல, அடுத்த மேட்ச் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாரு. பேட்டிங்லயும் வந்து சம் பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறாரு. சோ இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. பவுலிங்ல கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, செகண்டா பவுல் பண்றாருன்னா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். முஸ்தபிஷுர் ரஹ்மான். சோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் பவர் பிளேலயே ஒரு விக்கெட் வந்து எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் கடைசி அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா குல்தீப் யாதவ். சோ குல்தீப் யாதவ் இந்த மேட்ச் நம்ம பெருசா வந்து விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் வேணா விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். கம்பல்சரி விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சமீரா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். போத் இன்னிங்ஸ்லயுமே கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட். அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வேணா விட்டதை நம்ம எதிர்பார்க்கலாம் செகண்டா பவுல் பண்ணும்போது. சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்டா பவுல் பண்றாருன்னா 10ல ஒரு 3-4 டீம்ல வேணா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. முகேஷ் குமார். சோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. ஸ்டார்ட் அப்ல அவருக்கு பெருசா விக்கெட் கிடைக்கலாலும் கடைசி கட்ட டெத் ஓவர்ல அவர் பவுல் பண்ணும் போது அவருக்கு வந்து 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருச்சு. சோ இந்த மேட்சும் சேம். முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். செகண்டா பவுல் பண்றாருன்னா அவரை தவிர்த்து நீங்க வேற பிளே ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இல்ல அவர் ஒரு 52 ட்ரை பண்ணலாம், தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அடுத்ததா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரிட்சிமரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. சோ பிரிட்சிமரன் சிங்கோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு. பிரியன்ஸ் ஆர்யா கம்பேர் பண்ணும்போது பிரிட்சிமரன் சிங்குக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் அவர் தான் வந்து பண்றாரு. சோ டாப் ஆர்டர்ல இருக்கிற ரெண்டு பேட்ஸ்மேன்ல விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் பாத்தீங்கன்னா பிரிட்சிமரன் சிங் தான் வந்திருக்காரு. சோ நம்ம அவரை போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெனுலியா இருக்கட்டும், ரீசன்ட் மேட்சஸா இருக்கட்டும், ஹெட் வெயிட்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்சிமரன் சிங் தான் வந்து இருப்பாரு. ஸோ இந்த மேட்ச் ஸ்மாலிக்கு ட்ரை பண்றவங்க கூட இவருக்கு நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே பிரியன்ஸ் ஆர்யா அப்படிங்கும் போது பிரியன்ஸ் ஆர்யா எல்லா மேட்சுமே அடிச்சு ஆடுறாரு. பட் அது ஒரு சில மேட்ச் நல்லாவே சப்போர்ட்டிங்கா இருக்கு. ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏர்லிய விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. சோ எந்த மாதிரி பவுலர் விக்கெட் இழக்கிறாரு பாத்தீங்கன்னா அந்த பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர், ஸ்டார்டிங்ல நல்லா ஸ்விங் வேரியேஷன் போடக்கூடிய பவுலர்ட்ட கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழக்கிறாரு. அதுல ஆப்பனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ சமீரா இருக்காரு, முகேஷ் குமார் கூட சம்டைம் பவுன்சர் போடலாம். பட் அவர் வந்து அந்த பவர் பிளேல பவுலிங் போடுவாரான்னு டவுட் தான். முஸ்தபிசுல் ரஹ்மான், சோ அவருக்கும் பிரியன்ஸ் ஆர்யாவுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பிரியன்ஸ் ஆர்யாட்ட இருந்து ஒரு 25 இருந்து 30+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஷ்ரேயஸ் ஐயர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 50+ ரன்னுக்கு மேல அவர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதுனால அவரோட கேப்டன்ஷிப்னாக கண்டிப்பா அவர் வந்து ட்ரை பண்ணி ஆவாரு. சேம் நான் டெல்லிக்கு என்ன சொன்னா அதே அம்சம் தான். பவர் பிளேக்கு அப்புறம் தான் விக்கெட்டை விழுகுங்கிற பட்சத்துல ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வரையும் கூட எதிர்பார்க்கலாம். கடைசி வரையுமே உள்ள நின்று பிளே பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. சோ அப்படிங்கிற பட்சத்துல ஸ்ரேயஸ் ஐயர் போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸ்மால் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சல் வான், சோ மிச்சல் வான் பொறுத்த வரைக்கும் இவரோட பேட்டிங் யாரும் டாப் ஆர்டர்ல கூட வந்துடுறாரு. ஸோ விக்கெட் பவர் பிளே கூட விழுந்துருச்சு அப்படின்னா மிச்சல் வான் தான் டாப் ஆர்டர்ல கொண்டு வந்து விடுறாங்க. பட் அவருக்கு இருக்க ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ ஒரு 1 or 2 பால் ஸ்டேபிள் நின்று பிளே பண்ணுவோம், ஒரு ஓவர் நின்று பிளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆடுறது இல்லை. போன பால் அடிக்க பாக்குறாரு, அதுல தேவையில்லாத ஷாட் ஆடி விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. சோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அவர் வர டவுனுக்கு அவர் இருந்து நம்ம ஒரு 25 இருந்து ஒரு 30 ஸ்கோர் வரைக்கும் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மிச்சல் வான் 5 பவுலிங் ஆப்ஷன் வந்து இதுல இருக்கிறாங்க. அஸ்முல்லா உமர் சாய் வந்து பவுல் பண்றாரு. இன்கேஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா வந்து சப்போர்ட்டிங் இல்ல, ஸ்பின்னர் அடி வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஓவரை நிறுத்திட்டு மிச்சல் வானுக்கு ஒரு 1 or 2 ஓவர் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி இல்லாத ஒரு முக்கியமான மேட்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு பவுலர் தேவைப்படுதுன்னு நினைச்சாங்க அப்படின்னா மிச்சல் வான் கண்டிப்பா ஒரு 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாரு. அது கொஞ்சம் அவருக்கு ஃபேண்டசி இன்க்ரீஸ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டைம் ட்ரை பண்றவங்களுக்கு 10ல ஒரு 2 டீம்லயாச்சும் மிச்சல் வானுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நடுல் வாதிரி சோ ரொம்பவே சூப்பரான பேட்ஸ்மேன். கடைசி அந்த சுச்சுவேஷனை தகுந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குள்ள வந்து பிளே பண்றாருங்க. எப்ப எப்படி பிளே பண்ணுங்க தெரிஞ்சு பிளே பண்றாரு. ரொம்ப ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேனாகவும் வந்து இருக்கு. ஸோ நீங்க பஞ்சாப் டீம்ல பவர் பிளேக்குள்ள ஒரு விக்கெட் விழுந்துரும், அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 2 விக்கெட் ஒரு 10-12 ஓவர்ல விழுந்துரும் நினைச்ச டீமை மேக் பண்ற வச்சதுல நடுல் வாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. அப்படி இல்ல ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுவும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல நீங்க நகுல் வாதிரியா கூட நீங்க பெருசா ஒரு கன்சல் பண்ண தேவையில்லைன்னா ஒரு 15 இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வந்து அடிப்பாரு. அதை 5 ஓவருக்கு அப்புறம் வரும்போது ஒரு 15 இருந்து 20 ஸ்கோர் இந்த மாதிரி தான் எதிர்பார்க்கணும். டக்கு டக்குன்னு விக்கெட் விழுந்துரும். ஒரு 10ல இருந்து ஒரு 12 ஓவருக்குள்ள விக்கெட் விழுந்துரும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நகுல் வாதிரிக்கும் நீங்க ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அஸ்முல்லா உமர் சாய் சோ பேட்டிங்ல இருந்து அவர் வந்து நம்ம பெருசா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பவுலிங்ல இந்த பெலுல விக்கெட்டிங் ஆப்ஷன்ல பவுலரா வந்து இருந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் அவர் பவுல் பண்ணும்போது சோ அவரோட 4 ஓவருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. சோ இவருக்கு நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சசாந்த் சிங் சோ பேட்டிங் ஆர்டர் வருவாராலும் பெரிய கொஸ்டின் மார்க். அப்படியே வந்தாலும் கடைசி அந்த 1 or 2 ஓவர்ல வர மாதிரி ஆப்ஷன் தான் வந்து இருக்கு. சோ பேட்டிங் தான் பெருசா அந்த ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க டெல்லிக்கு ஃபேவரா மேக் பண்றீங்க அப்படின்னா சசாந்த் சிங் இம்பார்ட்டன் கொடுத்துக்கங்க. பஞ்சாபுக்கு ஃபேவரா மேக் பண்ணா சசாந்த் சிங் சூட்டபிளா வந்து இருக்க மாட்டாரு. மார்க்கோ ஹேன்சன் மியூன்ல இருந்து 4 ஓவர் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்ல இந்த மேட்ச் கண்டிப்பா விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸ்டார்டிங் பவர் பிளே பவுலர், நல்ல பவுன்சஸ் ஒரு பால் நல்லாவே இருக்கும். கண்டிப்பா விட்டு நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். பேர்லெட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட்டும். செகண்டா பவுல் பண்றாருன்னா அன்எக்ஸ்பெக்டான 1 விக்கெட் இப்படிதான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 கேட்ச் வந்து பிடிச்சாரு. சோ லாங்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ ஹேன்சன், பேர்லெட்
அசதீப் சிங். ஸோ இந்த மாதிரி வந்து லாங்ல வந்து நிக்கிறாங்க. ஸோ அதுல மார்கோ யான்சனுக்கும் ஃபீல்டிங்ல இருந்து மேட்ச்க்கு 2 கேட்ச் வந்து பிடிச்சிடுறாரு. பேர்லெட்டும் மேட்ச்க்கு 1 or 2 கேட்ச் வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ பேர்லெட் லோ பர்சன்டேஜ் பிக்க ஒரு டிஃபரன்ஸ் பிக்க ஒரு பிளேயரை ட்ரை பண்றேன்னு அதுல பேர்லெட்டுக்கு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க. ஒரு இப்போ வந்து ட்ரை பண்ணி பாத்துங்க. அசதீப் சிங் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது நீங்க ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்விங்ல போல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், விக்கெட்டிங் ஆப்ஷன்ல பவுலரா வந்து இருப்பாரு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா நீங்க ஃபர்ஸ்ட் போல் பண்றதா கூட இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா போல் பண்ணா சட்டம் விக்கெட்ஸ் வந்து எடுத்துறாரு, ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நான் அவர் வந்து போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ண சொல்றேன். பட் கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்றதா மட்டும் இருந்து கொடுங்க. செகண்ட் போல்ல நீங்க அவர் கொடுக்க தேவையில்லை. சகல் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் அப்படிங்கிறது இவற்றை நம்ம எதிர்பார்க்கலாம். பெருசா அவர் வந்து விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஹார்பிட் பார் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 1 or 2 பிளேயர் அப்படி தான் இருக்காங்க. ஃபுல் பேலன்ஸ் கூட ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல லாஸ்ட் மேட்ச் விக்கெட்டை எடுக்காம பிளே போயிட்டு இருந்தாருல, அவர் தான் வந்து ஒரு விக்கெட்டுக்கு அதான் விக்கெட்ஸே எடுத்து இது பண்ணியிருந்தாரு. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆக்ஷன் பவுலரா வந்து இருந்திருந்தாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் பிளேயரா அவர் வராரு அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் போத் இன்னிங்ஸ்லுமே. அவர் இம்பாக்ட் பிளேயரா இல்ல, டைரக்ட் 11ஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல இம்பாக்ட் பிளேயரா இருந்தாலும் சரி அவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. இம்பாக்ட் பிளேயர் இல்லைன்னா மற்ற பிளேயர்ஸ் நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பா விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாரு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். லோ பர்சன்டேஜ் கூட பிக் கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 2 டீமு கூட பிளேயர் சேஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பஞ்சாப்ல பிரத்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 2 பேருக்குமே ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்ஸ் கார்டை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே டெல்லியை பொறுத்த வரைக்கும் KL ராகுல், இந்த மேட்ச் அக்சர் பட்டேல் கூட நீங்க ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஸ் கார்டை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அபிஷேக் புரல் இந்த மேட்ச் விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அவரு கூட நீங்க ஒரு கேப்டன்ஸ் கார்டை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்ற பட்சத்துல ட்ரெசன் ஸ்டப் ஒரு கேப்டன்ஸ் கார்டு ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. அண்ட் முஸ்தபிசுல் ரஹ்மான் அவரு கூட நீங்க ஒரு கேப்டன்ஸ் கார்டை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல மார்கோ யான்சன், அசதீப் சிங் இவங்க 2 பேருமே கேப்டன்ஸ் கார்டு ரொம்ப சூப்பரான பிளேயரா வந்திருப்பாங்க. அண்ட் மிச்சல் வான், நவில் பத்ரி இந்த 2 பேர்ல யாரு ட்ரை பண்றீங்களோ அவங்களுக்கு நீங்க கேப்டன்ஸ் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரியன் சாரியா 10ல ஒரு டீம்லயாச்சும் அவருக்கு நீங்க ஒரு கேப்டன்ஸ் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.